ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமைத்தொகை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தற்போது பெரும்பாலான மகளிருக்கு உரிமைத்தொகை வழங்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகளிர் உரிமைத்தொகை திட்டம் குறித்த உண்மை நிலை தொடர்பாக தேனி மாவட்ட பெண்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எனக்கு மகளிர் உரிமை தொகை வரதில்லை. இவங்க சொல்ற மாதிரி என்ன ஒரு காரணங்கிறது எனக்கு தெரியல. 2 முட்டை ஆன்லையும் பதிஞ்சு விட சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பதிஞ்சு விட்டாச்சு. எங்களுக்கு ஒருவேளை தகுதி இல்லையோ என்னன்னு தெரியல. எப்படி பெண்களுக்கு தகுதி இல்லை தகுதி இருக்குன்னு எப்படி இவங்களால நிரூபிக்க முடியுதுங்கிற ரீசன் தெரியல. ஒரு வீட்டையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையே காப்பாற்றுற அளவுக்கு பெண்களுக்கான தைரியம் இருக்கு. ஆனா ஒரு 1000 ரூபாய் பணத்துக்காக இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நிராகரிக்கப்படுறாங்கன்னா என்ன காரணங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1000 ரூபாய் பணத்துக்கு எல்லாரும் பதிஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் வரல. திரும்ப திரும்ப தாசில்தார் ஆஃபீஸ் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க நாங்கள். ஆனால் மக்கள் அளந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் அப்பாவுங்கிறாரு. அப்பா பிள்ளைகளை திருத்தணும். டாஸ்மார்க்கை மூடலாமே. நீங்கள் வந்தோடனே கையெழுத்து ஸ்டார்ட் மார்க்குன்னு தான் சொன்னீங்க. ஏன் போடலை? ஸ்டார் மார்க் கையெழுத்து ஏன் போடலை? 4-5 தடவை இந்த மகளிர் உதவித்தொகைக்காக எழுதி போட்டிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, நிறைய எங்கள் பகுதியில் இருக்க பெண்கள் நிறைய பேர் வாங்கலை. நிறைய பேர் இங்கே இருக்கவங்களாம் கூலி தொழிலாளிகளாக தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் வாங்கலை. நாங்களும் திரும்ப திரும்ப எழுதி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஏதோ ஒரு காரணம் இல்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சொல்லி இனிஷியல் மாதிரி இருக்குது, உங்கள் பேரோட எழுத்துக்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன காரணங்களாக சொல்லி சொல்லி மாற்றி வர்றதை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கான பணம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 2வது இது போடுங்க, அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. போட்டால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. பல திட்டங்கள் சொல்கிறாங்க. எந்த திட்டங்கள் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. புதுசாக அடுத்து எலெக்ஷன் வர்றதை இது பண்ணி புது புது திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்படியே காலமெல்லாம் இவங்க சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது. அன்னைக்கே கக்கன்னு சொன்னார். அடுத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்தா இது ஒரு பார்த்தின் செடி, இந்த செடியை வளர விட்டா நாடே கெட்டு போகும்னு சொன்னாங்க. அது மாதிரி மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்தால் தமிழ்நாடை இந்த வரைபடத்திலிருந்து நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா போயிடும். இன்னும் நிறைய பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கலை. அதாவது இது பேரே பாருங்க, மகளிர் உரிமை தொகை. இதுல மகளிர் தகுதி தொகைன்னு வரல, மகளிர் உரிமை தொகை. அதனால இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அப்ப ஏன் நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரல? ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த பணத்தை வாங்க உரிமை இல்லையா? இது எல்லாமே ஃபுல்லா நியாயப்படி பார்த்தா நம்மளோட வரி பணத்துல இருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நீங்க அந்த உரிமையை கூட, அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கான உரிமையை கூட நீங்க ஏன் எல்லா பெண்களுக்குமே நீங்க தர மாட்டேங்கிறீங்க? அதுல தகுதியுள்ள மகளிர், தகுதி இல்லாத மகளிர் அப்படின்னு சொல்றீங்களே, இதுல என்ன தகுதி வேணும்?